ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து த்ரில்லர் ஃபிலிம்ஸ பத்தி. ஸோ த்ரில்லர் ஃபிலிம்ஸ் எப்படி ஆரம்பிச்சுச்சு? த்ரில்லர் ஃபிலிம்ஸ்னா என்ன? அதில என்ன தீம்ஸ் அண்ட் கன்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு? வாட் ஆர் சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மூவிஸ் மேட் இன் த த்ரில்லர் ஜானர். இதான் பார்க்க போறோம். ஸோ த்ரில்லர் மூவிஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். பட் இன் வேர்ட்ஸ் நமக்கு எப்படி கரெக்ட்டா சொல்றது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஸோ த்ரில்லர் மூவிஸ்ன்றது திஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் தட் ப்ரொமோட் இன்டென்ஸ் எக்ஸைட்மெண்ட். ஒரு இன்டென்ஸான ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ஆன்சைட்டி, ஒரு நர்வஸ்னஸ் கொடுக்குற ஒரு ஹை லெவல் ஆஃப் ஆன்டிசிபேஷன். அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஆர்வத்தை தூண்டுறது. அண்ட் ரொம்ப அதாவது எட்ஜ் ஆஃப் த சீட்ஸில் நம்ம உட்கார வைக்கிறது. அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அப்படியே டென்ஷனாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கறது தான் ஒரு த்ரில்லர் மூவி. ஓகேவா? ஸோ இந்த த்ரில்லர் மூவியோடைய மோஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டி, த மாஸ்டர் ஆஃப் சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்கை தான் சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் வந்து நிறையா டெக்னிக்ஸை வந்து கொண்டு வந்தார் த்ரில்லர் மூவிஸில். ஸோ த்ரில்லர் மூவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும் த்ரில்லர் மூவிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறத பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு த்ரில்லர் மூவியில் ஒரு சிங்கிள் கோல் இருக்கணும். அந்த கோல் என்னென்னா, அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த த்ரில்லையும் அந்த நர்வஸ்னஸையும் அந்த மூவி ஃபுல்லாக வந்து கேரி பண்ணணும். அதாவது போர் அடிக்காமல் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த த்ரில்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்கலி டு ஆஃபர் த்ரில்ஸ் அண்ட் டு கீப் த ஆடியன்ஸ் இன் த எட்ஜ் ஆஃப் த சீட்ஸ். ஓகே, ஸோ இதுதான். ஸோ எப்போனா ஒரு மெயின் கேரக்டர் வந்து ஏதோ ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு சுச்சுவேஷனில் பிளேஸ் ஆகிருக்கும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து அது எப்படி அந்த பிளாட் மூவ் ஆகுது அப்படின்ற அந்த த்ரில்லிலே வந்து அந்த மூவி போகும். அதுதான் த்ரில்லர் மூவி. ஸோ அதாவது ஏதோ ஒரு கேரக்டருக்கு இது நடக்காது. ஓகேவா? அந்த பிரின்சிபலான கேரக்டர், அந்த மெயின் கேரக்டருக்கு தான் இது ஆக்சுவலி நடக்கும். அப்போ தான் அந்த த்ரில்லர் மூவி வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே போகிற மாதிரி தான் த்ரில்லர் மூவிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் த்ரில்லர் மூவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, த்ரில்லர் அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் ஓன்லி அ த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த மூவிஸும் கிடையாது. த்ரில்லர் அப்படிங்கிறது வந்து நிறையா ஜானர்ஸோட மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் த்ரில்லர் மூவி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொமான்டிக் காமெடி த்ரில்லர்ஸ் இருக்குது. லைக் ரொமான்டிக் காமெடின்னு மூவி இருக்கும், ஆனால் ரொமான்டிக் த்ரில்லர் காமெடி, அதாவது ரொமான்டிக்கலி இன்வால்வ்டான ஸ்டோரிஸ் வித் த்ரில்லர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வாலி மூவி இருக்கும். இட்ஸ் அ ரொமான்டிக் காமெடி த்ரில்லர். ஓகே, அதே மாதிரி 3 படம் இருக்குல்ல, தனுஷோட படம், அதுவுமே ஒரு ரொமான்டிக் காமெடி த்ரில்லர் தான். அப்புறமா வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர், ஆக்ஷன் ஒரு அட்வென்ச்சர் பேஸ்டு த்ரில்லர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு விஜய் ஆண்டனி மூவி இருக்கும், அது அப்புறமா அந்த தனி ஒருவன், இதெல்லாம் வந்து த்ரில்லிங்காக போகும், பட் ஆக்ஷன் பேஸ்டாக போகும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த அட்வென்ச்சரோடவே போகும். அண்ட் இன்னொரு படம் இருக்குது, ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த நேம். இந்த அர்ஜுன் படம் இருக்கும், நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். எல்லாரும் வந்து ஒரு ட்ரெக்கிங், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் மாதிரி போவாங்க, ஏதோ ஒரு தீவிரவாதிகளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த மூவி நேம். அதுவும் வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் தான். அதே மாதிரி ஜெயம் ரவி வந்து ஒரு படத்தில் அந்த 5 பெண்களோட வந்து காட்டுக்குள்ளே போய் அந்த ராக்கெட் லான்ச்சை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறவங்கள இது பண்ண போவார்ல, அதுவுமே ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் த்ரில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஜெயம் ரவி நடித்த டிக் 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 படம் இருக்குல்ல, ஸ்பேஸ் அட்வென்ச்சர் த்ரில்லர், அது சயின்டிஃபிக் த்ரில்லரில் வரும். அதே மாதிரி ஜெயம் ரவி ஒரு ஜாம்பி மூவி நடிச்சிருப்பார்ல, அதுவுமே சயின்டிஃபிக் த்ரில்லர்ஸில் வரும். அப்படி இல்லைனா இந்த நேற்று இன்று நாளை டைம் மிஷின் மூவி, இல்லைனா அந்த சூர்யா நடிச்சிருப்பார் டைம் மிஷின் பேஸ்டு ஒரு மூவி, ஐ எம் அ வாட்ச் மெக்கானிக், அந்த மூவி, இதெல்லாமே சயின்டிஃபிக் த்ரில்லர்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்ரைம் கேப்பர் த்ரில்லர்ஸ் அப்படின்னா க்ரைம் பேஸ் பண்ண த்ரில்லர்ஸ், அதாவது சதுரங்க வேட்டை, ஒருத்தர் அந்த அந்த மாதிரி மூவிஸாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து நாட் ஷுர் அபவுட் த மூவி நேம் அகெயின். அருண் விஜய் நடிச்சிருப்பார், அதாவது மெடிக்கல் ஸ்கேம், அதாவது மற்றவங்களுடைய இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஸ்கேம் பண்ணி இந்த ஒரு நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. அந்த கேஸை வந்து அவங்க விசாரிக்க போகும்போது அந்த பேக்ரவுண்ட் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்கேம் வச்சு ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணுவாங்க அவங்கள. ஸோ இதுவுமே வந்து ஒரு க்ரைம் கேப்பர் த்ரில்லர் தான். நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் த்ரில்லர்ஸ் இந்த சென்ஸ் வெஸ்டர்ன் ஐடியாஸை பேஸ் பண்ணி எடுத்த த்ரில்லர்ஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கேட்டகரியில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒன்றுமே வெஸ்டர்ன் தீம்டு பேஸ்ட் த்ரில்லர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஒரு படம் இருக்குல்ல, ஃப்ரீசருக்குள்ளே, இந்த ஃப்ரீசிங் ரூமில் வேலை பண்ணுற ஒரு பொண்ணு வந்து ஃப்ரீசருக்குள்ளே மாட்டிப்பா, அந்த ரூம்லேயே மாட்டிப்பா, எல்லோரும் வந்து அவளை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அதை தமிழில் கூட, அது மலையாள மூவின்னு நினைக்கிறேன். ஐ மீன் இட்ஸ் அடாப்டட் ஃப்ரம் அ வெஸ்டர்ன் மூவி. அதை வந்து
லோக்கல் லாங்குவேஜஸ்லலாம் எடுத்தாங்க அந்த அந்த மூவிஸை. அதுவாக இருக்கட்டும், அண்ட் அமலா பால் ஒரு மூவி நடிச்சிருப்பாங்க. ஒரு பில்டிங்கில் வந்து அவங்க ஒரு சேலஞ்ச் ட்ரூத் ஆர் டேர் பண்ணி லைக் அவங்க நியூடாக வந்து ட்ரெஸ் இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அந்த சேலஞ்சை வந்து பண்ணுவாங்க. எப்படி அந்த சுச்சுவேஷன் வந்து வெளியில் போகிறாங்கன்ற ஒரு மூவி இருக்கும். அதுவுமே வெஸ்டர்ன் தீம் பேஸ்டு த்ரில்லர்ஸ் தான். ஸோ அதே மாதிரி வந்து ஃபிலிம் நாயர் த்ரில்லர்ஸ், அதாவது வந்து எல்லா எலமெண்ட்ஸும் பேஸ் பண்ணி க்ரைம், ஆன்டிசிபேஷன் எல்லாமே இருக்க த்ரில்லர்ஸ். அதாவது க்ரைம் பேஸ்டாகவும் இருக்கும், ஆக்ஷன் அட்வென்ச்சர் எல்லாமே கலந்த மாதிரி எல்லா ஜானர்ஸும் ஒரு டச் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து சொல்லணும்னா மகாராஜா, அந்த மூவி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி நமக்கு இது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு நான் வந்து சொல்லும் போது உங்களுக்கு புரியாது, ஆனால் நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது அந்த தீமோடு உங்களை ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்லாம் வந்து நான் இதோட தேடி தான் நான் எடுத்தேன். அண்ட் இதெல்லாம் மோஸ்ட்லி இது என்ன காட்டுதுன்னா, த்ரில்லர்ஸ் வந்து ஹைப்ரிட்ஸ் இன் த சென்ஸ் த்ரில்லர் மூவின்றது தனியாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இது வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஜானியரோட ஹைப்ரிடாக சேர்ந்து தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ த்ரில்லர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி த்ரில்லர்ஸ் எல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அண்டு மர்டர் மிஸ்ட்ரீஸு, அப்புறமா அந்த க்ரைமு, சேஸ் த்ரில்லர்ஸு, அதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு சைக்கோ கில்லர்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி, இல்லை ஒரு சைக்கோபாத் பர்சன் வந்து ஒரு பப்ளிக்கில் யாரோ ஒருத்தர் டார்கெட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம நிறைய வெஸ்டர்ன் மீடியாஸில் பார்த்துருப்போம். இங்கிலீஷ் மூவிஸ்லாம் இதை பேஸ் பண்ணி நிறையா பார்த்துருப்போம். ஸோ யூஸ்வலி வந்து நம்ம வந்து அந்த அந்த கெட்ட பர்சன் மேலே இருக்கிற அந்த க்ரைமையோ இல்லை அவனோட லைஃப்பையோ இக்னோர் பண்ணிவிட்டு அந்த மெயின் கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம வந்து த்ரில்லர் மூவிஸ் தான் மோஸ்ட்லி எடுக்கிறது வந்து அப்படி தான். ஸோ இந்த த்ரில்லர் மூவிஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட்லி வந்து கிரிமினல்ஸு, ஸ்டாக்கர்ஸு, லைக் சைக்காலஜிக்கலி என்ன சொல்கிறது, வீக்கான பர்சன்ஸ், அப்புறமா வந்து இவங்களாம் வந்து கெட்டவங்களாகவும், ஒரு ரவுடியான ஒரு பர்சனாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆப்போசிட் சைட்லேயும், குட் சைடில் வந்து இன்னசென்ட்டான விக்டம்ஸு, அப்புறமா வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் பேர் பண்ணுற ஒரு உமனு, இன்னசென்ட்டான ஒரு பீப்புளு, இந்த மாதிரி எல்லாமே லைக் ஒரு ட்விஸ்டடான ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரியும், லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கிங்கான மேன், இந்த மாதிரி வந்து நிறையா பீப்புள் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஃபன் மேக் பண்ணுற ஒரு கெட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆன கிரிமினல்ஸாக இருக்கட்டும், சைக்காட்டிக் இண்டிவிஜுவல்ஸ், டெரரிஸ்ட்டு, போலீஸ், அப்புறமா வந்து பீப்புள், அதாவது முன்ன க்ரைம் பண்ணி இப்போ சைலண்ட்டாக மக்களுக்கு நடுவில் வாழ்கிறவங்க, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ரிப்பீட்டடான கேரக்டர்ஸ் வந்து த்ரில்லர் மூவிஸில் நீங்கள் பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு த்ரில்லர் மூவிஸில் என்ன கேரக்டர் வரும் அப்படின்னு யோசிச்சோன்னா உடனே வந்து நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? காப்ஸ், போலீஸ் ஞாபகம் வருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்னசென்ட்டான உமன் ஞாபகம் வருவாங்க. இல்லை அப்புறம் வந்து ஒரு சைக்காட்டிக்கான ஒரு கேரக்டர், மென் ஆர் உமன் ஹூவர் இட் இஸ், அது ஞாபகத்தில் வருவாங்க. அதே மாதிரி ஒரு டார்கெட்டட் விக்டம், அவங்க வந்து ஒருத்தராக டார்கெட் பண்ணுறது, அது ஞாபகத்தில் வரும். அதே மாதிரி வந்து இன்னசென்ட் மாதிரி இருப்பாங்க, பட் தே ஹேவ் டன் சம் க்ரைம் இன் த பாஸ்ட். இதெல்லாம் வந்து நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக ஆஸ் அ பேட்டர்னாக ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் தீம்ஸ், ஸோ எந்த மாதிரி தீம்ஸில் த்ரில்லர்ஸ் எடுக்கிறாங்க? மோஸ்ட்லி குட் ஆர் ஈவில், அது நமக்கு தெரியும். கெட்டவங்க நல்லவங்க, ரிவெஞ்சு, ஏதோ ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்டில் யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணி அது வந்து இவங்கள பாதிக்கப்பட்டு அதுக்கு அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு தீம். கடைசியாக தான் அது எதனாலன்றதை காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் நேச்சுரல்னால் இந்த ஹாரர் மூவி பேஸ்டு த்ரில்லர்ஸ் எல்லாமே. ரிலீஜன் இந்த சென்ஸ், ரிலீஜனை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய த்ரில்லர்ஸ். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து அது ரிலீஜன் பேஸ்டாகவே கொண்டு போயிட்டு கடைசியாக அது சயின்டிஃபிக்கலியும் ரிலீஜனலும் காட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த தசாவதாரம் மூவி இருக்குல்ல, அதை சொல்லலாம். பிகாஸ் அது வந்து அப்படியே அந்த ரிலீஜன் இதில் கொண்டு போகிற, லைக் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இனிஷியலி சயின்டிஃபிக்கலாக போகிற மாதிரியே இருக்கும், பட் ரெண்டுமே கடைசியாக அலைன் ஆகும். ரிலீஜனும் சயின்ஸும் அலைன் ஆகிற மாதிரி அந்த படத்தை முடிப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் லிவிங் டெட் ஆர் ஜாம்பி மூவிஸ். நான் ஆல்ரெடி ஜாம்பிக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கான் ராங், இதுக்கும் தசாவதாரம் மூவியை சொல்லலாம். இன்சேனிட்டி, அதாவது லைக் இந்த சைக்காட்டிக் இதுதான். அதுக்கு வந்து அந்த விஷ்ணு விஷால் நடித்த அந்த படம், அந்த பேர் எனக்கு தெரியல, இப்போ ரீசெண்டாக அவருக்கு ஹிட்டான படம் அதுதான். ஸோ நைட்மேர்ஸ்னால் அந்த கெட்ட கனவை பேஸ் பண்ணி கனவில் நடக்கிறதெல்லாம் உண்மையாக நடக்கிற மாதிரியான மூவிஸ் ஏகப்பட்ட மூவிஸ் இருக்குது. இதில் ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த மாதிரிலாம். லஸ்ட்டுனா யாரோ ஒருத்தர் லவ் பண்ணி இல்லை அவங்கள அடையணும்னு ஆசைப்பட்டு அதனால வரக்கூடிய விளைவுகள் பேஸ் பண்ண மூவிஸ். ஸோ இதெல்லாம் வந்து தீம்ஸாக எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தீம்ஸில் த்ரில்லர் மூவிஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம த்ரில்லர்ஸோட ஹிஸ்ட்ரிக்கு போவோம். ஃபஸ்ட்டு த்ரில்லர்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏர்லியஸ்டான த்ரில்லர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 1923
இல்லை ஹெரால்ட் லாய்ட் அப்படின்றவர் எடுத்த சேஃப்டி லாஸ்ட் அப்படிங்கிற படத்தை தான் ஃபர்ஸ்ட் ஏர்லியஸ்ட் த்ரில்லர்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு அவங்க சொல்லலை, ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து ஹெரால்ட் லாய்டுன்றது அவரோட பேர், அவர் எடுத்த படத்தோட பேர் சேஃப்டி லாஸ்ட். அந்த படத்தில் அவரோட பேரை வச்சு ஒரு கேரக்டர் ஹெரால்ட் அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பையன் வந்து தன்னோட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணுற ஒரு ஸ்டண்ட்டை பற்றின ஒரு மூவி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெர்மன் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு மூவி. இது வந்து ஒரு உண்மையான சீரியல் கில்லர் பீட்டர் கர்ட்டனை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு மூவி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எட்வர்ட் சதர்லேண்ட் அப்படிங்கிறவர் எடுத்த மர்டர்ஸ் இன் த ஜூ அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது வந்து ஜூவில் இருக்க ஒரு ஹஸ்பண்ட் வந்து தன்னோட அன்ஃபெய்த்ஃபுல்லான ஒய்ஃபை வந்து நம்மக்கிட்ட திரும்ப வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒய்ஃப் கூட யாரெல்லாம் காண்டாக்டில் ஒருத்தர் இருக்கார், அவரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது. இதுதான் மர்டர்ஸ் இன் த ஜூவோட ஸ்கெட்ச் கதை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கேஸ் லைட் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஓகேவா? ஜார்ஜ் கொக்கோர் அப்படின்றவர் எடுத்த ஒரு மூவி. இது வந்து கேஸ் லைட்டுன்ற பேரை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து பைத்தியம்னு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி அவளுடைய சொத்துக்கள் அவளோட லெகசி எல்லாமே அடைய ஆசைப்படுற ஒரு மூவி இது. நெக்ஸ்ட் வந்து நாயர் லாரா அப்படிங்கிறது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ண த்ரில்லர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான த்ரில்லர் இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து தி ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ஒரு சீரியல் மர்டரர் பற்றின ஒரு மூவி. நெக்ஸ்ட்டு வந்து த லேடி ஃப்ரம் ஷாங்காய் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான உமனை பற்றியும் அவங்க ஹஸ்பண்ட் இது எல்லாத்தையும் பற்றியும் ஒரு மர்டர் ஸ்கீம் பேஸ் பண்ண ஒரு மூவியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆர் த இம்பார்ட்டன்ட் த்ரில்லர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து த மாஸ்டர் ஆஃப் த்ரில்லர் மூவிஸ்ன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் அப்படிங்கிற அவருடைய டெக்னிக்ஸ், அவர் எடுத்த படங்கள், அதில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏன் இவரை மாஸ்டர் ஆஃப் சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் அப்படிங்கிறவர் வந்து த மாஸ்டர் ஆஃப் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து அந்த படம் எடுக்கக்கூடிய அந்த வேயை வந்து லைக் ஹீ பிகேம் த மாஸ்டர். அதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லா டெக்னிக்ஸையும் சூப்பராக எம்ப்ளாய் பண்ணி ஒரு த்ரில்லர் மூவி எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபார்மை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து அவர் தான். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் த்ரில்லர் மூவி ஹி மேட் வாஸ் த லாட்ஜர் அப்படிங்கிற ஒரு மூவி தான் அவர் ஃபஸ்ட்டு மேக் பண்ண த்ரில்லர் மூவி. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிளாக்மெயில். ரெண்டுமே வந்து 2 வருஷம் கேப்பில் தான் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இவரோட மூவிஸோட சிக்னேச்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இவர் எடுக்கிற மூவிஸோட சிக்னேச்சர் என்னன்னு பார்த்தா, இவர் வந்து அதில் ஒரு கேமியோ ரோல் பண்ணுவாராம். ஓகேவா? ஸோ இவர் வந்து லார்ஜர் அப்படிங்கிற ஒரு மூவியில் தான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெடிஷனை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா த்ரில்லர் மூவிஸ்லையும் இவரும் ஒரு கேரக்டரில் ஒரு சின்ன ரோலில் வருவார் போல இருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் பெஸ்ட் டைரக்டருக்கு வந்து நாமினேட் ஆயிருக்காரு. பட் ஒரு வாட்டி கூட ஒரு அகாடமிக் அவார்டு இவர் வின் பண்ணலை அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் இவர் வந்து நிறைய ஃபிலிம் டெக்னிக்ஸ் எல்லாம் அந்த த்ரில்லர் மூவிஸில் வந்து ஆஸ் ரிப்பீட்டட் டெக்னிக்ஸாக பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அதுதான் வந்து இவரை மாஸ்டர் ஆஃப் த்ரில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, கிராஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக். ஓகே, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆக்சுவலி இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4-5 வெப்சைட்ஸில் வந்து இந்த ஸ்மால் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த கிராஸ் கட்டிங்னா என்ன, பிகாஸ் கிராஸ் கட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மேபி ஃபிலிம் எடுக்கக்கூடியவங்களுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். பட் நமக்கு கிராஸ் கட்டிங் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியல இனிஷியலாக. ஸோ நான் தேடி பார்த்து தான் இதெல்லாம் என்ன அப்படின்றத ஒரு வெப்சைட்டில் வந்து இந்த ஸ்மால் கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் அந்த படத்தில் இருக்கிற அந்த சீன்ஸை வந்து நான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. ஸோ ஐ அட்டாச் தட் லிங்க். ஓகே, ஸோ இவர் வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிற அந்த எடிட்டிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாரு. அவர் படம் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டில் இருக்கிற மாதிரியே இருட்டாகவே இருக்குது. நிறைய க்ளோஸ்அப்ஸ் அண்ட் ஒயிட் ஷாட்ஸ் எல்லாம் ஒரு படத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து டாலி ஜூம் அப்படின்னு சொல்கிற அந்த கேமரா டெக்னிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கார் இவர். ஸோ இதெல்லாம் வந்து அவர் அடிக்கடி யூஸ் பண்ண அந்த டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நான் ஒவ்வொரு படத்துலேருந்து எடுத்து அந்த இம்பார்ட்டண்டான சீன்ஸ் மட்டும் நான் பார்த்தேன், அதை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக்மெயில் அப்படிங்கிற மூவியில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஜூம் ஷாட் இருக்கும். அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி நொட்டோரியஸ் அப்படிங்கிற ஒரு மூவிலையும் அந்த எக்ஸ்ட்ரீம்
ஜூம் ஷாட் வந்து இருக்குது. அப்புறமா வந்து சஸ்பிக்ஷன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு பால் எடுத்துகிட்டு போவார் கீழே இருந்து. அப்போ வந்து அந்த பால், அந்த கிளாஸ் வந்து அப்படியே க்ளோயிங்காக தெரியும் அந்த பால் வந்து. அது வந்து எப்படி போகும்னா, அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் தன்னை கொலை பண்ண நினைக்கிறாரோ அப்படின்ற டவுட்லேயே பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த சீனு. அந்த பால் அவர் எடுத்துகிட்டு வர சீன் அப்படியே ஒரு சீனாக வரும். அதே மாதிரி இந்த கிராஸ் கட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன் த ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து வரும். எப்படின்னா வந்து 2 பேர் வந்து மீட் பண்ண முன்னாடி அவர் ஏறுற டாக்ஸி, இவர் ஏறுற டாக்ஸி 2 பேர் வித்தியாசமான ஷூஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. வேறு எதுவுமே அதில் தெரியாது. மூஞ்சியெல்லாம் காட்ட மாட்டாங்க. அவங்க நடந்து வர்றது, அவங்க டாக்ஸியில் ஏறுறது, அவங்க பெட்டியை தூக்கிட்டு நடந்து வர்றது, அந்த மாதிரி 2 பேரையுமே இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி கட் பண்ணி காட்டிகிட்டே இருப்பாங்க. கடைசியாக அவங்க 2 பேரும் ஒரே ட்ரெயினில் ஏறுவாங்க. 2 பேரும் வந்து நடந்து போய் அதாவது கட் பண்ணி இவங்கள கொஞ்ச நேரம், அவங்கள கொஞ்ச நேரம் காட்டுவாங்க. வி டோன்ட் நோ த ஃபேஸஸ். அவங்க ஷூஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ 2 பேரும் ஒன்றா உட்கார்ற வரைக்கும் 2 பேர் ஷூஸை மட்டும் தான் காட்டுவாங்க. அதான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன் அ ட்ரெயின். ஸோ இது வந்து ஒரு கிராஸ் கட்டிங் டெக்னிக் நான் சொல்கிறது. அப்புறமா வந்து வேர்ட்டிகோ அப்படின்ற ஒரு படத்தில் வந்து அந்த ஹீரோக்கு வந்து வேர்ட்டிகோ இருக்கும். வேர்ட்டிகோ உங்களுக்கு தெரியும்ல, அப்படி மேலே பார்த்தா ஹைட்டில் போனால் தலை சுத்தம்ல, அந்த வேர்ட்டிகோ இருக்கும் அவருக்கு. பிகாஸ் அவருக்கு சின்ன வயசில் ஏதோ ட்ராமா நடந்திருக்கும். அப்போ வந்து அந்த ஹீரோயின் இல்லை, சம் விமன் கேரக்டரை அவர் மேலே ஏற்றி கூட்டிகிட்டு போகும்போது அவர் கீழே எட்டி பார்க்க அவர் மேலே ஏற அந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே அவருக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஜூம் ஷாட் இருக்கு இல்லையா, டாலி ஜூம்னு சொல்கிறாங்க. அந்த ஜூம் ஷாட் வந்து அப்படியே தலை சுற்றுற மாதிரி அப்படியே நமக்கே ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அந்த ஷார்ட்டை பார்த்தா உங்களுக்கு அது புரியும். ஸோ இதை வந்து டாலி ஜூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சம் கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, அவரோட அந்த ஃபிலிம் டெக்னிக்ஸ், அவர் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் நிறையா சீன்ஸ் இருக்குது. லைக் நிறையா சீன்ஸ், அவருடைய ட்ரேட்மார்க்கான சீன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, 5 டிபிக்கல் எலமெண்ட்ஸ், அவரோட படத்தில் இருக்கக்கூடிய 5 டிபிக்கல் எலமெண்ட் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு இந்த டெக்னிக்ஸ்லாம். அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படத்துலையும் இருக்கிறதான்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் இது வந்து பிஃபோர் ஆல்மோஸ்ட் ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி இவர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கார். ஓகே, ஸோ 5 டிபிக்கல் எலமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளைமேட்டிக் பிளாட் ட்விஸ்ட்டு. கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு பிளாட் ட்விஸ்ட் இருக்கும். இன்றைக்கி த்ரில்லரில் இது ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம். பட் ஸ்டில் ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி இது ஒரு வித்தியாசமான ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் இல்லையா. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, அவரோட எல்லா படங்கள்லேயுமே வந்து ஒரு பிளாண்ட் விமன் இருப்பாங்களா. பிளாண்ட்னா தெரியும்ல, ஒரு மாதிரி இந்த ஒயிட் கோல்டிஷ் கிரே ஹேர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிளாண்ட் விமன் இருப்பாங்களாம். ஸோ அந்த பிளாண்ட் விமன் வந்து எப்போவுமே இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் அவரோட படத்தில் எல்லா படத்துலையுமே இருப்பாங்களாம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, அவரோட எல்லா படங்கள்லேயுமே ஒரு டாமினேட்டிங்கான ஒரு மாம் கேரக்டர் இருப்பாங்களாம். ஓகேவா. ஏன்னா அதே மாதிரி இன்னசென்ட் மேனை வந்து அக்யூஸ்டாக வச்சுருப்பாங்களாம். அண்ட் சிங்கிள் செட்டிங் ஆக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே செட்டிங்கில் படத்தோட லொக்கேஷன் வேறு செட்டிங்க்கு மாறாமல் மோஸ்ட்லி அவரோட படம் எல்லாமே ஒரே செட்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. இந்த 5 டிபிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லா ஹிச்காக் மூவிஸ், த்ரில்லர் மூவிஸ்லையுமே நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவர் நடித்த நிறையா இவர் எடுத்த நிறையா த்ரில்லர் மூவிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன இந்த பிளாக்மெயிலாக இருக்கட்டும், அவர் ஃபஸ்ட்டு நடித்த லார்ஜர், பிளாக்மெயில், வேர்ட்டிகோ, நோட்டோரியஸ், சஸ்பிக்ஷன், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன் அ ட்ரெயின், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் இதெல்லாம் வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள்ஸ் தான். நிறையா இது இல்லாமல் வந்து நிறையா மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஷேடோ ஆஃப் அ டவுட், ரோப்புன்னு ஒரு மூவி இருக்குது. நார்த் பை நார்த் வெஸ்ட் அப்படின்ற ஒரு மூவி, ஃபாரின் கரஸ்பாண்டன்ட், அந்த மாதிரி நிறையா மூவிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் த்ரில்லர்ஸ் டாப்பிக்கில் நமக்கு கொடுத்துருக்கிற கண்டென்ட். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு த்ரில்லர்னா என்ன, த்ரில்லர் வந்து எப்படி வந்து என்னென்ன வகையாக இருக்குது, அண்ட் என்னென்ன தீம்ஸை வச்சு த்ரில்லர்ஸ் எடுக்கிறாங்க, த்ரில்லர் மூவியில் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஆல்ஃப்ரட் ஹிச்காக் என்னென்ன படம் எடுத்தார், என்னென்ன டெக்னிக்ஸ் அவரோட படத்தில் யூஸ் பண்ணார், அண்ட் அவரோட ரிப்பீட்டடான 5 எலமெண்ட்ஸ் என்ன, இதான் நம்ம பார்த்தோம்.